ஸோ வெல்கம் பேக் டு என்ன பார்க்க போகிறோன்னா டபுள் ஸ்மார்ட் டீசர் தான் பார்க்க போகிறேன். எனக்கு ஸ்மார்ட் சங்கர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அப்போது வந்தப்போ அது பயங்கரமான ஒரு ரீஜன், அது கம்பேக்காக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அந்த படம் இன்க்ளூடிங் சாங்ஸ், இந்த டான்ஸு, வீடியோ சாங்ஸு, படம் கமர்ஷியல், ஒரு ரொம்ப பயங்கர கமர்ஷியலான ஒரு படம் அது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதுலேயும் சின்னதாக ஒரு கதை நல்லாயிருக்கும். அந்த கதை அந்த அந்த ஒரு சிப்பு வச்சு அந்த பிரெயின் ட்ரான்ஸ்ஃபர் பிளா 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 நல்லாயிருக்கும் அந்த கதை. அது ரொம்ப சின்ன ஒரு சைஃபை, ஒரு மாடர்னான ஒரு விஷயத்தை தூக்கி அவ்வளோ கமர்ஷியலான ஸ்கிரிப்ட்னு நுழைச்சி அது ரொம்ப அழகாக செம்மையாக இருக்கும். செம்ம படம், அது ரொம்ப பிடிக்கும். கடைசி கிளைமேக்ஸாக செம்மையாக இருக்கும். செம்ம மியூசிக், அது மணி சர்மா மியூசிக்கு. ஸோ இது யார் மியூசிக் ப்ளீஸ் பி யார் மியூசிக் மணி சர்மா மியூசிக். அப்பாடா போதுண்டாவா. ஓகே, ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1 கோ. சஞ்சய் தச்சர் வேறு இருக்காரு, பார்ப்போம். एक गांडू हैदराबाद में है, सबसे बड़ा मादरचोद है। शंकर अलियास डबल स्मार्ट। आपण का स्टाइल क्या है मालूम? कि राग पोरुस्ते साइड मार, खतरनाक बीटोस्ते स्टेपा मार, स्टेपा मार, स्टेपा मार, स्टेपा मार, स्टेपा मार. నాకు తెలియకుండా నాతో సినిమా ప్లాన్ చేస్తే గుడ్డులా కాలుతుంది. ఒక్కొక్కని మొలకి లడి కడతా, గ్రనేడ్ గుచ్చి పిన్ను వీకుతా. ஓகே 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 இருங்க, கொஞ்சம் இது நான் இன்னொரு பார்க்கணும். இந்த ஆடு மட்டும் முடிஞ்சிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு என்னென்னா அதே வைப்பு தான், சேம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வைப்பும் கூட எனக்கு தெரியல. அதே வைப், அந்த ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் வைப், அதே வைப் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் போது நல்லா தெரியுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நோ ஜட்மெண்ட்ஸ் ஹியர். ஸோ வெயிட் பண்ணி படம் வந்தால் தான் தெரியும். சஞ்சய் தத்சருக்கு என்ன மாதிரி கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்மளால் படம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா சீரியஸ்லி ஒரு என்ன சொல்கிறது, என்ன இது ஸ்மார்ட் சங்கர் படம் பார்க்காதவங்க இப்போ அந்த ட்ரெய்லரும் இந்த ட்ரெய்லரும் பார்த்தாங்கன்னா இது ட்ரெய்லர் 1 இது ட்ரெய்லர் 2 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்ன கேட்டால் சீரியஸாக நோ டிஃப்ரென்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ அவரும் எனக்கு அந்த ஸ்லாங்கு ரொம்ப பிடிக்கும். அவர் முக்கியமாக ஸ்மார்ட் சங்கரா அது மட்டும்தான், அந்த கேரக்டராக இருக்கும்போது தான் அந்த ஸ்லாங் வரும். நீங்கள் போயிட்டு அவர் பழைய படம் ஒன்று இருக்குது, அந்த படம் பேர் கூட நான் மாட்டேன், ராம்காம் தான் அது. அதில் போய் அவர் பேசுகிற படம் தான் அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக பேசியிருப்பார். டக்கு நீங்கள் திருப்பி பார்த்தா, நான் இதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த படம் இந்த ஆளாக இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாரு. அப்போ தான் ரேப்போ இன்ட்ரடக்ஷன் எனக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதான் இந்த ஸ்லாங் ஆஃப் ஸ்மார்ட் சங்கர், அவரோட ஸ்லாங் பேசுகிறது விதம், ஆட்டிடியூட் செம்மையாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலையோ, ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுவாக இருக்க தலைவன் கன்னில் டான்ஸில் பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லாயிருக்கும், செம்ம என்டர்டெய்னிங்காக பயங்கரமாக இருக்கும். ஸோ இது டீசராக இருக்குது, அப்படியே ஸ்மார்ட் சங்கரில் என்ன இருந்துச்சோ அதே தான் எங்கேயோ இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஒரு ஜட்மெண்ட் வரல. எப்படி ஜட்மெண்ட் வரலன்னா ஜட்ஜ் பண்ணுறதுக்குன்னு இல்லை, எப்படி சொல்கிறது, இது கண்டிப்பாக ஷோர் ஷாட் அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியல. ஏன்னா பூரிஜனர் கொடுத்த லைகர் அப்படின்றப்ப ஐ கான்ட் டக்குனால ஓகே கண்டிப்பாக நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல முடியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெய்லர் எதாவது வரட்டும், என்ன ஒன் லைன், என்ன ஸ்டோரி, அங்கேருந்து அப்படியே கனெக்ஷனா இல்லை டோட்டலி வேறு கதையா, என்ன ஏது, ஏன்னா கனெக்ஷன் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் சீன்லாம் பார்த்து எல்லாம் இருக்கும்போது தான் இருக்குது. பட் என்ன கதைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தான் பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்பேன். அண்ட் ஃபைனலி அந்த சிவா ஷாட்டு சினிமோட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது, டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்காக செம்மையாக இருக்குது. அண்ட் மியூசிக்கும் செம்மையாக இருந்துச்சு. வி ஆர் கோனா கெட் சம் பேங்கர் வீடியோ சாங்ஸ் அண்ட் சாங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.